வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 13 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மீன், மீடியன் அண்ட் மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதோட மீன், மீடியன் அண்ட் மோட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த கிளாஸ் இன்டர்வெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஜீரோ டு 50, 50 to 100, 100 to 150, 150 to 200, 200 to 250, 250 to 300 and 300 to 350. next frequency எழுதிக்கலாம். 2 3 5 6 5 3 1. ஓகே, மீனோட ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். மீனோட ஃபார்முலா வந்து a plus sigma fu by sigma f into h. இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போது அதாவது அசியூம்டு மீன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மிட் வேல்யூ வேணும். ஸோ இது எல்லா கிளாஸ் இன்டர்வலோட மிட் வேல்யூவும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது x மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு கிளாஸ் இன்டர்வலோடைய அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். இதில் வந்து 0 தான் லோவர் லிமிட், 50 தான் அப்பர் லிமிட். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 0 + 50 50, 50 by 2 25. இதில் 50 லோவர் லிமிட், 100 அப்பர் லிமிட். இதை ஆட் பண்ணோன்னா 150, 150 by 2 75. இதில் வந்து 125, இதில் 175, 225, 275 and 325. இதுதான் எல்லாத்தோட மிட் வேல்யூ. ஸோ இதில் ஏ எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மிட் வேல்யூவில் எது மிடில் இருக்கோ அதான் அசியூம்டு மீன் ஏ. ஸோ இதில் மொத்தம் 7 வேல்யூஸ் இருக்குது. இந்த 7 வேல்யூஸில் மிடில் இருக்கிற இந்த 4th வேல்யூ தான் நமக்கு வந்து அசியூம்டு மீன். ஸோ இதான் வந்து நமக்கு ஏ. ஓகே, இப்போ வந்து ஹெச்னா ஹைட் ஆஃப் த கிளாஸ், அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இதில் வந்து 50 - 0 50, இதில் 100 - 50 50. ஸோ இது எல்லாத்துலேயுமே 50 தான் வரும். ஸோ ஹைட் ஆஃப் த கிளாஸ் வந்து 50. இப்போ இது எல்லாமே நம்ம கிடச்சிருச்சு. ஆனால் யூ மட்டும் நம்ம கிடைக்கல. யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, u is equal to x minus a by h. x வந்து நமக்கு 25 மைனஸ் a வந்து 175 by h 50. 25 minus 175 வந்து minus 150, minus 150 by 50 வந்து நம்ம 50 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 1 டைம், இது 3 டைம். ஸோ -3. நெக்ஸ்ட் இதேமாரி x வந்து 75 இதில். ஸோ 75 minus 175 by 50. 75 minus 175 minus 100 by 50. இதை கேன்சல் பண்ணோன்னா -2 கிடைக்கும். அதேமாரி இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து -1 வரும். இது வந்து 0 1 2 and 3. ஓகே, இப்போ வந்து நம்ம FU கண்டுபிடிக்கணும். FU எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது வந்து நம்ம U கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் U, இதெல்லாம் வந்து F ஃப்ரீக்வன்சி. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்.
So 2 into minus 3 minus 6, 3 into minus 2 minus 6, 5 into minus 1 minus 5, 6 into 0 0, 5 into 1 5, 3 into 2 6, 1 into 3 3. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏ வந்து 175 ப்ளஸ் சிக்மா எஃப்யூ. சிக்மா எஃப்யூனா இந்த எஃப்யூ வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். -6 ப்ளஸ் -6 -12, -12 ப்ளஸ் -5 -17. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லாம். 5 ப்ளஸ் 6 11, 11 ப்ளஸ் 3 14. ஸோ -17 ப்ளஸ் 14 வந்து -3. அப்போ சிக்மா எஃப்யூ வந்து -3. சிக்மா எஃப் வந்து எல்லா ஃப்ரீக்வன்சியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 2 ப்ளஸ் 3 5, 5 ப்ளஸ் 5 10, 10 ப்ளஸ் 6 16, 16 ப்ளஸ் 5 21, 21 ப்ளஸ் 3 24, and 24 plus 1 25. So -3 by 25 into h. h வந்து நமக்கு 50 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இப்போ 25யும் 50யும் நம்ம வந்து 25 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 2 டைம். ஸோ -3 into 2 -6. ஸோ 175 plus -6 is equal to 175 minus 6. இந்த சப்ட்ராக்ட் பண்ணனா நமக்கு 169 கிடைக்கும். ஸோ 169 தான் நம்மளோட மீன் வேல்யூ. ஸோ நம்ம மீன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மீடியன் கண்டுபிடிக்கலாம். கிளாஸ் இன்டர்வல், ஃப்ரீக்குவன்சி, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி, இது மூணுமே நான் எழுதிட்டேன். இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு இருக்கிற என்ட்ரி அப்படியே தான் எழுதணும், அதுக்கு அடுத்து இருக்கிறத ஆட் பண்ணணும். ஸோ 2 வந்து அப்படியே எழுதிட்டேன். 2 + 3 5, 5 + 5 10, 10 + 6 16, 16 + 5 21, 21 + 3 24, 24 + 1 25. இந்தமாரி நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ மீடியன் கண்டுபிடிக்கலாம். மீடியனோட ஃபார்முலா வந்து L + n/2 - CF / F into H. ஓகே, n வந்து இதில் என்னென்னா நமக்கு கடைசியாக இருக்கிற கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி தான் n. இதில் வந்து நமக்கு கடைசி 25 தான் இருக்குது. ஸோ n வந்து நமக்கு 25. ஓகே, லோவர் லிமிட் வந்து எதோட லோவர் லிமிட்னா L வந்து லோவர் லிமிட். லோவர் லிமிட் வந்து மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட் தான் நம்ம எழுத போகிறோம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மீடியன் கிளாஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா n/2 போட்டுக்கணும். அதாவது 25/2. 25/2 is equal to 12.5. ஸோ நம்ம வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சியில் 12.5க்கு அடுத்து எந்த கிளாஸ் வருதோ அதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். ஸோ இதில் வந்து 10 இருக்குது, இங்கே 16 இருக்குது. 10க்கும் 16க்கும் நடுவில் தான் நமக்கு 12.5 வரும். ஸோ 12.5 விட கிரேட்டராக இருக்கிறது வந்து 16. ஸோ நமக்கு இந்த கிளாஸ் தான் மீடியன் கிளாஸ். இதோட லோவர் லிமிட் 150 ப்ளஸ் n/2. n/2 வந்து 12.5, 25/2 12.5 மைனஸ் CF வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி. அந்த கிளாஸோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி நம்ம எடுக்கக்கூடாது. ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்க கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி தான் நம்ம எடுக்கணும் எப்போதுமே. மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதில் வந்து 10 இருக்குது. ஸோ 12.5 - 10/F. ஃப்ரீக்குவன்சி வந்து அந்த கிளாஸோட தான் எடுத்துக்கணும். ஸோ மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்குவன்சி வந்து 6. CF மட்டும்தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் எடுக்க போகிறோம். மீதி எல்லாம் அதே மீடியன் கிளாஸில் தான் நம்ம எடுக்க போகிறோம்.
ஸோ பை 6 இன்ட்டு h வந்து 50 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் by into 50. 150 plus 12.5 minus 10 வந்து subtract பண்ணோம்னா 2.5 வரும் by 6 into 50. 2.5 into 5 வந்து 125 வரும், கூட ஒரு 0 வரும். ஸோ 1250. இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 1 டிஜிட்க்கு அடுத்து பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ 125 வருது. 150 plus 125 by 6. இதை நம்ம இப்போ டிவைட் பண்ணிக்கலாம். 125 divided by 6. 6 2s are 12. இங்கே வந்து 5 தான் இருக்குது. ஸோ நம்ம 20 போட்டுக்கலாம். 6 20s are 120. 5 ரிமைண்டர். இங்கே பாயிண்ட் வைக்கிறோம். இங்கே 0 ஆட் பண்ணுறோம். 6 8s are 48. மறுபடியும் 2 வருது. 6 3s are 18. ஓகே, 20.83 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 150 ப்ளஸ் 20.83 இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 170.83 வரும். ஸோ இதான் நம்மளோட மீடியன். நம்ம மீடியன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம மோட் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி எல்லாமே எழுதிட்டோம். மோடோட ஃபார்முலா வந்து L plus F1 minus F0 by 2F1 minus F0 minus F2 into H. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ F1 F0 F2 இது மூணு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் மோடல் கிளாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லோவர் லிமிட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ F1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃப்ரீக்வன்சியில் எது கிரேட்டஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கோ அதான் வந்து நமக்கு F1. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் 6 தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ 6 தான் நமக்கு F1. F1க்கு முன்னாடி அந்த டேபிளில் F1க்கு முன்னாடி என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அது F0. F1க்கு அடுத்து இருக்கிறது F2. எப்போதுமே F1 ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கிறது F0, அதுக்கு அடுத்து இருக்கிறது F2. ஓகே, H வந்து 50 நமக்கு தெரியும், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போ மோடல் கிளாஸ் எதுனா F1 எதில் இருக்கோ அதுதான் நமக்கு மோடல் கிளாஸ். ஸோ 6 தான் F1. அப்போ மோடல் கிளாஸ் வந்து 150 to 200. இதான் நம்மளோட மோடல் கிளாஸ். அப்போ லோவர் லிமிட் வந்து 150. மோடல் கிளாஸோட லோவர் லிமிட் 150. ஓகே, இப்போ வந்து L நமக்கு கிடச்சிருச்சு 150 ப்ளஸ் F1 மைனஸ் F0. F1 6, F0 5. ஸோ 6 மைனஸ் 5 பை 2F1 2 into 6 அதாவது 12 மைனஸ் F0 5 மைனஸ் F2வும் 5 into H வந்து 50 ஈக்குவல் டு 150 ப்ளஸ் 6 மைனஸ் 5 வந்து 1 பை 12 மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 5யும் மைனஸ் 5யும் ஆட் பண்ணோன்னா மைனஸ் 10 வரும். ஸோ 12 மைனஸ் 10 12 மைனஸ் 10 வந்து 2. ஸோ 1/2 இன்ட்டு 50. இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 1 டைம், இது 25 டைம். ஓகே, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 into 25 25. ஸோ 150 ப்ளஸ் 25 150 ப்ளஸ் 25 வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா 175. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். therefore mode is equal to 175. ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவோட மீன், மீடியன் அண்ட் மோட் இது மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.